நெடியோன் வணக்கம். இன்று நாம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்டப்பட்டுள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவிலுக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம். இது 1000 ஆண்டுகளையும் கடந்து இன்றும் தொடர்ந்து வணங்கப்பட்டு வரும், தமிழர்களால் வணங்கப்பட்டு வரும் கோவிலாக காணப்படுகின்றது. விருதுநகர் மாவட்டத்தில் தலைநகர் விருதுநகரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை 44 சாத்தூர் நோக்கி செல்கின்றது. அந்த சாலையில் நாம் சென்றால் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சென்ற பிறகு கிழக்கு நோக்கி துலுக்கப்பட்டி சிமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி நாம் சென்றால் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன் கோவிலானது மன்னார்கோட்டை என்ற ஊரில் காணப்படுகின்றது. இது அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு தொடர்ந்து அவர்களின் வழிபாட்டுக்குரிய படை வீடாகவும் இந்த ஊர் இருந்திருக்கின்றது. அதன் பிறகு நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவர்களின் பாளையங்களாக மாறிவிட்டன. வெட்டும் பெருமாள் பாண்டியர் வீழ்த்தப்பட்டார். அதை பற்றி ஏற்கனவே பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் சென்று பார்த்து. நாம் மன்னார்கோட்டையில் அமைந்துள்ள சிவன் கோவிலின் சண்டீஸ்வரர் என்ற சிலை வைக்கப்பட்டுள்ள பீடத்தின் பின்புறத்தில் தான் இருக்கின்றோம். இதுவும் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்தான். பிற்காலத்தில் இது பல மாற்றங்களை கண்டுள்ளது. இது தொடர்ந்து வழிபாட்டில் இருந்து வருகின்றது. இப்பொழுது இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்றது. இந்த கோவிலிலும் எழுத்துக்களானது காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களாக நிச்சயம் இருக்க வேண்டும். அந்த எழுத்துக்களில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வந்தோம். இப்போ இது இந்த சண்டீஸ்வரர் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சன்னதியின் முன்பக்கத்தில் தான் அந்த எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த எழுத்துக்கள். இங்கே தான் அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளது. இந்த எழுத்துக்களில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது படியெடுத்துள்ளோம். நான் உங்களுக்கு விரைவில் அந்த எழுத்துக்களை என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன். இந்த பதிவானது காணொலி முடியும் தகவலில் அதை பற்றி, அதாவது அந்த எழுத்துக்கள் என்ன எழுதப்பட்டுள்ளன, எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, எந்த மன்னர் கட்டினார், அல்லது நமக்கு கிடைத்த தகவல் என்ன என்பதை நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது வாங்க அந்த சிவன் கோவிலை சுத்தி பார்ப்போம். இந்த சிவன் கோயிலானது மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இதன் வாசலானது, தலைவாசலானது கிழக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. அதே போன்று இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் ஒன்றும் தெற்கு பக்கத்தில் காணப்படுகின்றது. இது மிக பழமையான இடிந்துபட்ட ஒரு சிதிலமடைந்த மண்டபமாக காணப்படுகின்றது. அதே போன்று தெற்கு பக்கத்தில் ஒரு நந்தியும் கிழக்கு பக்கத்தில் ஒரு நந்தியும் கொடிமகமும் காணப்படுகின்றன. இப்பொழுது நாம் கிழக்கு பக்கத்தில் உள்ள நந்தி கொடிமகத்துக்கு முன்பாகத்தான் நிற்கின்றோம். இப்பொழுது இரும்பாலான கதவுகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. சுண்ணாம்பு வண்ண பூச்சிகள் அடிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று கிணறு ஒன்றும் பாண்டியர்கள் கால மிக பழமையான கிணறு எதிர்பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் காணப்படுகின்றது. இப்பொழுது அந்த கோவிலை ஒரு முறை சுற்றி வருவதற்காக செல்கின்றோம். அந்த எழுத்துக்கள் அடங்கியுள்ள அந்த பகுதி வழியாக நாம் கடந்து செல்கின்றோம். முன்பு காலத்தில் சுற்றுச்சுவர் இருந்ததாக தெரிகின்றது. இப்பொழுது சுற்றுச்சுவர் இடிந்துபட்டதாகவும் தெரிகின்றது. அந்த கோவிலின் பூசாரியும் மற்றும் அங்கு உள்ள முக்கிய ஊரின் தலைவரும் அந்த எழுத்துக்களை நமக்கு காட்டினார்கள். பாண்டிய கால கல்வெட்டு எழுத்துக்களை. அந்த எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வெட்டப்பட்ட எழுத்துக்களாக இருக்கின்றன. இந்த கோவிலானது அதற்கு முன்பே கட்டப்பட்டதா, அதன் பிறகு தானங்கள் செய்யப்பட்டதா, அல்லது எப்படி என்று தெளிவாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த எழுத்துக்களானது 10ஆம் நூற்றாண்டை கடந்து எழுதப்பட்ட எழுத்துக்களாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10, 11, 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்து வடிவம் அதில் தெளிவாக தெரிகின்றது. வாங்க கோவிலுக்குள்ள போகும். கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். இந்த கோவிலில் தெற்கு பக்கமாக பார்த்தது போல் கமலவல்லியம்மன் சன்னதியானது அமைக்கப்பட்டுள்ளது. சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. சிறிய கருவறை காணப்படுகின்றது. அதற்கடுத்து நாம் உள்ளே சென்றால் மண்டபத்தை கடந்து வாயில் கதவு வருகின்றது. வலதுபுறத்தில் சிவனுக்கான ஒரு புடைப்பு சிற்பமும் ஓவியமும் காணப்படுகின்றது. ஓவியம் போன்ற புடைப்பு சிற்பம் காணப்படுகின்றது. வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. ஏராளமான சிறிய சிறிய புடைப்பு சிற்பங்கள் இந்த கோவில் பல இடங்களிலும் காணப்படுகின்றன. நாம் சென்றிருந்த பொழுது மின்சாரம் இல்லாததால் கைபேசியின் வெளிச்சத்தின் வாயிலாக இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருந்தோம்.
இப்ப அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்குள்ள பாருங்க, மிக அழகிய தோற்றத்துடன் இந்த கைபேசி வெளிச்சத்தில் இந்த கோவிலானது காணப்படுகின்றது. உள்ளூர் நபர்களும் நமக்கு உதவி புரிந்தார்கள் காணொலியை எடுப்பதற்கு. நாம் உள்ளே சென்றால் ஆனந்த நடராஜர் வலப்பக்கத்தில் காணப்படுகின்றார் அந்த உள் மண்டபத்தில். அதை அடுத்து நாம் உள்ளே சென்றால், அதாவது கருவறைக்கு எதிரே உள்ள அந்த இரண்டு வாயிலில் இரண்டு பக்கத்திலும், ஒரு பக்கத்தில் இடது பக்கத்தில் முருகனும் வலது பக்கத்தில் விநாயகர் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பிற்கால வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது இந்த கோவிலை சுற்றி அந்த சிலைகள் முன்பு இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. அந்த கோவிலின் சுற்றுச்சுவர்கள் அனைத்தும் இடிக்கப்பட்ட பொழுது அனைத்தும் எடுத்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கலாம் பாதுகாப்பான முறையில், அல்லது இடிந்து, அதாவது சிதிலமடைந்த பொழுது அது இடிக்கப்பட்டதா சிதிலமடைந்ததா என்பதை பற்றி தெரியவில்லை. நாம் கருவறைக்கு எதிரே உள்ள அந்த மண்டபத்தில் மீன் சின்னங்கள் அந்த விட்டத்தில் காணப்படுகின்றன. கூரையிலும் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன. எதிரே உள்ள அந்த விட்டத்தில் மயிலின் புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன. கூரையில் மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 5 அடி நீளம் கொண்ட 2 மீன் சின்னங்கள் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. பாண்டிய மன்னர்கள் எங்கெல்லாம் அவர்கள் கோயிலை கட்டினார்களோ அங்கெல்லாம் அவர்களின் மீன் சின்னங்களை, அதே போன்று கோட்டைகளிலும் மீன் சின்னங்களை செதுக்கி புகைத்து வைத்துள்ளார்கள் அவர்களின் அடையாளமாக. அது இன்றும் நமக்கு பாண்டியர்கள் விட்டு சென்ற, நமது தமிழர்கள் விட்டு சென்ற சுவடுகளாக 1000 ஆண்டுகளை கடந்தும் காணப்படுகின்றன. இல்லையெனில் இந்த கோவிலை கட்டியவர்கள் வேறு யாரோ என்று அதை எடுத்துக்கொள்ளும், அதாவது வரலாற்று உரிமையை எடுத்துக்கொள்ளும் இடத்துக்கு வந்து விடலாம். ஏனெனில் பிற்காலத்தில் தமிழர்களின் ஆட்சி நடைபெறவில்லை. இது விருதுநகரிலிருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. விருதுநகரிலிருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் வந்த பிறகு மேலும் 4 கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டும். அதாவது கோட்டூர் செல்லும் சாலையில் ஆவடையாகத்தை கடந்த பின்னாடி இந்த மன்னார்கோட்டையானது வந்துவிடும். இங்கு ஒரு பெரிய குளமும் காணப்படுகின்றது. அந்த காலத்தில் ஒரு நீர்வளம் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கின்றது. பாண்டியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருந்திருக்க வேண்டும். மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட இந்த கோவிலில் பல இடங்களிலும் மீன் சின்னங்கள் விட்டங்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக தான் நிச்சயம் இருக்க வேண்டும். இதில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பும் அதே போல் கட்டடத்தின் அமைப்பும் அவ்வாறு தான் நமக்கு தெரிகின்றது. இந்த கோவிலுக்கு சண்டீஸ்வரர், அதாவது சன்னதி அமைந்துள்ள இடத்துக்கு செல்வதற்கு சிறிய நடைமேடை போன்ற ஒரு கற்களை பதித்து ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சுவர் இடிந்துபட்ட நிலையில் சிதிலம் அடைந்து விட்டது. இடது பக்கத்தில், அதாவது பின்பகுதியில், அதாவது சன்னதிக்கு இடது பக்கம் கருவறைக்கு இடது பக்கத்தில் முருகனுக்கான சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது பீடங்கள், முருகனுக்கான சிறிய வழிபாட்டுக்கு உரிய ஒரு சிறிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக சிவன் கோவில் அனைத்திலுமே இவ்வாறுதான் பாண்டியர்கள் கட்டியுள்ளார்கள். அதே தோற்றத்துடன் தான் இங்கும் அந்த கோவில் அமைப்பு தான் அதாவது அன்றைய கால அவர்களின் திட்டமிடலாக இருந்திருக்கலாம். எங்கெங்கே எதை வைக்க வேண்டும் என்று, அல்லது பிற்காலத்தில் வளர்ச்சி அடைந்ததா என்று தெரியவில்லை. முருகனுக்கான சன்னதி அங்கே வைக்கப்பட்டுள்ளது. முருகனுக்கான பீடங்களும் சிலைகளும் சிறிய கோவில் அமைப்பும் காணப்படுகின்றது. அதையடுத்து கருவறைக்கு வலது பக்கத்தில் முருகனுக்கு, அதாவது பிள்ளையாருக்கான, விநாயகருக்கான சிறிய கோவில் கட்டப்பட்டுள்ளது. அதையடுத்து பார்த்தால் அந்த இடத்தில் தெற்கு பக்கத்தில் ஒரு பழைய கால மண்டபம் காணப்படுகின்றது. இந்த மண்டபம் வெள்ளையடிக்கப்படவில்லை, வண்ணம் தீட்டப்படவில்லை. மற்ற அனைத்து இடங்களிலும் சுண்ணாம்பு பூச்சி காணப்படுகின்றது. இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கும் கோவில்களில் சுண்ணாம்பு பூச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதே போன்று வண்ணம் தீட்டப்படுவதில்லை. தமிழக தொல்லியல் துறையின் கீழ் இருக்கும் கோவில்களும் அவ்வாறுதான் பராமரிக்கப்படுகின்றன. இந்த மண்டபத்தை பாருங்க, எவ்வளவு, அதாவது சிதிலமடைந்திருந்தாலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், உடைந்து போயிருந்தாலும், ஆனால் வர்ணம் பூசாததால், சுண்ணாம்பு பூச்சி இல்லாததால் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. ஆனா அந்த அழகிய தோற்றத்தை சிதைத்து வைத்துள்ளார்கள் சில சமூக விரோதிகள். அதன் மீது
பெயிண்டை கொண்டு, அதாவது வர்ணத்தை கொண்டு எழுதி, கரியை கொண்டு எழுதி, கல்லை கொண்டு இடித்து, அதே போன்று டாஸ்மாகின் அனைத்து கழிவு பொருட்களையும் இங்கு வந்து கொட்டி என்று இந்த பகுதியை நாசம் செய்து வைத்துள்ளார்கள். இதில் உள்ளூர் நிர்வாகம் ஓரளவு தலையிட வேண்டும் என்று நமது கோரிக்கையாக இருக்கின்றது, வரலாற்று ஆய்வாளர்களின் கோரிக்கையாக. கோவிலின் முன்பகுதியில் இதே போன்ற பெரிய கல் தூண்களும் காணப்படுகின்றன. அதே போன்று எதிர்ப்புறத்தில் சிவனுக்கான விக்கிரகங்களும் வைக்கப்பட்டுள்ளன. முன்பு ஏதாவது கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கலாம், ஆகையால் தான் இவ்வளவு பெரிய கல் தூண்கள் இங்கே நடப்பட்டுள்ளன. பந்தல் போடுவதற்காக இந்த கல் தூண்களை பல இடங்களில் நட்டு வைத்துள்ளார்கள். கோல்வாகுப்பட்டியில் அவ்வாறு நான் பார்த்தேன். இடப்பகுதியில் அமைந்துள்ள இந்த மண்டபமானது முற்று பெறாத நிலையில் காணப்படுகின்றது. இதன் உள்ளே ஒரு கல் காணப்படுகின்றது. இந்த கல்லில் கல்வெட்டுக்கள் முன்பு இருந்தன, ஆனால் இப்பொழுது இல்லை. கல்வெட்டுக்கள் அழிந்த நிலையில் அழிந்து விட்டதாக தெரிகின்றது. இந்த மண்டபம் முற்று பெறவில்லை. ஏதோ சில கோவிலின் பக்கத்தில் வேறு சில கடவுளர்களுக்காக சிலை வைப்பதற்காக கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு சில நோக்கங்களுக்காக அன்று கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மண்டபம் முற்று பெறவில்லை. மேல் கூரையும் இல்லாமல் அது இப்பொழுது காணப்படுகின்றது. இங்கு சப்த கன்னியர்களுக்கான சிலைகளும் கோவிலுக்கு எதிரே வைக்கப்பட்டுள்ளன. அங்கும் ஒரு நந்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலை சுற்றி ஏராளமான விளைச்சல் நிலங்கள் காணப்படுகின்றன. இதன் எதிர்ப்பகத்தில் குளமும் அதே போன்று வயக்காடுகளும் காணப்படுகின்றன. இன்று நெல் விவசாயம் அந்த அளவுக்கு இல்லை எனினும் இந்த பகுதியில் முன்பு நெல் விவசாயம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. முன்பு காலத்தில் நெல் விவசாயத்துக்கு இந்த பகுதியில் ஒரு பெயர் போன இடமாக இருந்திருக்கின்றது. உங்க பேர் என்னங்க? ராஜு. நீங்க எத்தனை வருஷமா அந்த கோயிலில் வந்து பூசாரியா வேலை பார்க்குறீங்க? ஒரு 35 வருஷம் வேலை. இந்த கோயில் இந்து அறநிலையத்துறை. இது எத்தனை வேலை உங்க பூஜை நடக்கும்? ஒரு கால பூஜையில் கொடுக்குறாங்க. நாங்கள் டொனேஷன் வாங்கி மற்ற வேலைகளை பூஜை. இது எத்தனை ஆண்டு பழமையான கோயில்? 1100 வருஷம் ஆச்சு. இது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில். இப்போ அது சம்மந்தமாக இது அந்த பின்னாடி கல்வெட்டுலாம் இருக்கு. சுந்தரவண்டி மன்னர் இந்த ஊருக்காரு. இந்த ஊர் முடிச்சு இந்த ஊர் ஆண்டவர். அதாவது நாயக்கர் காலத்து. இவர்கள் கிட்டத்தட்ட இவர்களின் கூற்றுப்படி வாய்வழி செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள இயலாது எனினும் இந்த கோவிலானது கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே பிற்கால பாண்டியர் அல்லது இடைக்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் கட்டட பணிகள் துவக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கோவிலில் கல்வெட்டுக்கள் கிட்டத்தட்ட 11, 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் வெட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகின்றது, அல்லது 13ஆம் நூற்றாண்டு காலத்தில். இங்கு ஒரு சித்தருக்கான பீடமும் அமைக்கப்பட்டுள்ளது. சப்பானி சித்தர் என்று அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த காலத்தில். ஆனால் அது இன்று சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. ஏனெனில் சுற்றுச்சுவர்கள் இடிக்கப்பட்டுள்ளன அல்லது இடிந்து போய்விட்டன. தட்சணாமூர்த்திக்கான பீடங்களும் காணப்படுகின்றன. 3 இடங்களில் நந்திகளும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சிதிலமடைந்த மண்டபமும் காணப்படுகின்றது. அதே போன்று ஏராளமான கற்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன, குத்து கற்கள். அதன் மீது பந்தல் அமைப்பதற்காக அந்த காலத்தில், அதாவது பிற்காலத்தில் இவ்வாறான வளர்ச்சிகள் இருக்கும் என்று தெரிகின்றது. இந்த கோவிலை சுற்றி தோட்டம் காணப்படுகின்றது. அந்த தோட்டத்தில் தான் பொதுக்கூட்டங்கள், ஊரின் முக்கிய பேச்சுவார்த்தைகள் அங்குதான் நடைபெறுகின்றன. இப்பொழுது அந்த கல்வெட்டை தான் பார்க்கின்றோம். இந்த கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட 11, 12, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்து வடிவம் தெரிகின்றது. ஆனால் இதில் உள்ள செய்திகள் தெளிவாக நமக்கு புலப்படவில்லை. ஒரு தொடர்ச்சி இல்லை. ஒருவேளை சிதிலமடைந்த கற்களை எடுத்து வைத்து கட்டப்பட்டதா அல்லது பாதி கற்கள் இதில் காணாமல் போய்விட்டதா என்று தெரியவில்லை.
பல இடங்களில் மதுர வளநாடு என்பதற்கான எழுத்துக்கள் துவங்குகின்றன. அதே போன்று ஒரு சில எழுத்துக்கள் தெளிவாக இருப்பினும் வார்த்தை தெளிவாக படிப்பதற்கு உகந்ததாக தெரியவில்லை எந்த இடத்திலும். நீங்க அதைத்தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டே வரேன். முழுமையடையாத கல்வெட்டாக இருக்கின்றது அல்லது சிதிலமடைந்த கல்வெட்டுகளாக இருக்கின்றது. இதில் குறிப்பிடப்படும் செய்தி உங்களுக்கு என்னால் தெரிவிக்க இயலவில்லை. பின்னொரு காலத்தில் எப்பொழுதாவது தெளிவாக தெரிந்தால் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த கல்வெட்டுக்கள் கிட்டத்தட்ட 11, 12, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளாக ஓரளவு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.